வள்ளுவன் வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கிய வகை சொற்கள். இப்போ இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு தனித்தனியா 2ஆ பிரிக்கலாம். இதுல இலக்கிய வகை சொற்கள் அப்படின்றத மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்னங்கய்யா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா, இலக்கியத்துல பயன்படக்கூடிய, இலக்கியத்துல அதிகமா பயன்படுத்தப்பட்ட சொற்களைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கிய வகை சொற்கள். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாப்பதம், இலக்கியங்கள் இதெல்லாம் தனித்தனியா எழுதும் பொழுது, இலக்கியத்துக்கென்று கையாளப்படக்கூடிய சொற்கள் ஒன்றும், இலக்கணம் எழுதும்போது அதுக்கு கையாளப்படக்கூடிய சொற்கள் என்றும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்ப இதுல இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். இது 4 தான். என்னென்ன? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இது 4 தான் பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள். இதுல ஒவ்வொன்றும் இப்ப நம்ம அடுத்து விளக்கி பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது இயற்சொல். இயற்சொல் என்றால் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இயற்சொல் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இயற்சொல். அதுல இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக பொருள் விளங்கக்கூடிய சொல். ஏதாவது ஒரு பெயரை சொல்றோம், ஏதாவது ஒரு இடத்தின் பெயரை சொல்றோம், அது ஒரு பூ, ஒரு கனி, காய், எதை வேணாலும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு பெயரை சொன்னோம் அப்படின்னா இதோடைய பொருள் அதுவா இருக்குமா இல்லை இதுவா இருக்குமா அப்படின்னு குழம்பாம தெளிவா சொன்ன உடனே பொருள் விளங்குறது, அதுதான் இயற்சொல். எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் இயற்சொல். இப்ப இங்க பாருங்க, கடல், கப்பல், எழுதினான். பாருங்க, கடல், கப்பல், எழுதினான். இந்த சொல்லெல்லாம் பார்க்கும் பொழுது எளிமையா பொருள் விளங்குதா? இப்ப கடல்னா என்ன? கடலை குறிக்கக்கூடியது. கப்பல், கடல்ல போகக்கூடிய கப்பல். எழுதினான், ஏதாவது ஒரு பையன் இல்லை ஏதோ ஒரு பொண்ணும் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் போர்டுல எழுதினேன் அப்படின்னு சொன்னோம்னா எளிமையா ஒரு சொல்லை சொல்லும் பொழுது எளிமையா பொருள் விளங்குச்சு அப்படின்னா அதுதான் இயற்சொல். இப்ப இங்க பாருங்க, மண், பொன், நடந்தான், அவனை, அவனால், மாநகர். இந்த சொல்லெல்லாம் சொல்லும் பொழுது எளிமையா பொருள் விளங்குச்சு. ஒரு எளிமையா பொருள் விளங்கக்கூடிய சொல் இயற்சொல். இந்த இயற்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இயற்சொல் 4 வகைப்படும். அது என்னென்ன? இங்க பாருங்க, பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அப்ப எப்படி இலக்கிய வகை சொற்கள் 4 வகையா பார்த்தோமோ அத மாதிரி இயற்சொல்லும் 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி. இப்படி இதுவும் 4 வகைப்படும். இதுல பாருங்க, பெயர். பெயர் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கும். இங்க பாருங்க, மண், பொன். மண், பொன் என்பது ஒரு பெயரா? மண்ணுடைய பெயரா? ஒரு பொன் அப்படின்னா ஒரு பொன், உலோகம், ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஒரு பொண்ணை குறிக்கக்கூடிய பெயரா? உலோகம், தங்கம், வைரம், எதையா ஒண்ணு சொல்லலாம். இப்படி மண், பொன் ஒரு பெயரை குறிக்கக்கூடியது பெயர் இயற்சொல். நடந்தான். நடந்தான் என்பது என்ன? ஒரு வினை. வினை இயற்சொல். நடந்தான், ஆடினான், பாடினான், ஓடினான், உறங்கினான், உண்டான். இப்படி ஒவ்வொன்று ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினை இயற்சொல். உறங்கினான், நடந்துகிட்டு இருக்கான், நடந்தான். நடப்பான், அதுவும் ஒரு வினை. அப்ப ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். அவனை, அவனால், இடைச்சொல். அவனால், அது அந்த செயல் அவனால் செய்யப்பட்டது. அந்த உணவு அவனால் சமைக்கப்பட்டது. அப்ப அவனால் இடையில வருது பத்தி பாருங்க. அவனால், அந்த உணவு அவனால் சமைக்கப்பட்டது. இடையில வருதா? அவனை, அவனால், அவனை, இங்கு அவனை அழைப்பாயாக அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இடையில வரக்கூடிய சொல் இடை இயற்சொல்.
மாநகர் குறிப்பிட்ட ஒரு நகரை சொல்லக்கூடியது, குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லக்கூடியது உரிச்சொல். அப்ப பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அப்படியே அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். டப்பு டப்பு டப்புன்னு வினை பெயர் இயற்சொல்ல ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. இடை இயற்சொல் அப்படின்னா இடையில வரக்கூடிய ஒரு சொல்லு. வினை இயற்சொல்னா உறங்கினான், ஓடினான், நடந்தான், பாடினான், ஆடினான், உண்டான், இப்படி ஒரு செயலை குறிக்கக்கூடியது. அப்ப இது மாதிரி டப் டப் டப்புன்னு மைண்ட்ல இருக்கணும் அப்படியே. இப்ப மாநகர் குறிப்பிட்ட ஒன்றை குறிப்பிட்ட ஒன்றை குறித்து சொல்லக்கூடியது உரிச்சொல். இது மாதிரி அடுத்தடுத்து என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி படிக்கணும். இப்ப பாருங்க, இயற்சொல் முடிஞ்சிருச்சா? இப்ப 2வது நம்ம என்ன சொன்னோம்? இலக்கிய வகை சொற்கள் 4 சொன்னோம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது இயற்சொல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பாருங்க, திரிச்சொல். திரிச்சொல் இயற்சொல்னா என்ன சொன்னேன்? இயல்பாக பொருள் விளங்கக்கூடிய சொல் இயற்சொல். இப்ப இது அதுக்கு நேர்மாறா திரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது. படிச்சிருக்கணும்பா, படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த சொல்லுக்கு பொருள் தெரியும். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு சொல் சொல்றாங்க, அதுக்கு பொருள் தெரியல அப்படின்னா படிச்சிருக்கணும். அந்த படிச்சவனுக்கு மட்டுமே அந்த பொருளுடைய அந்த சொல்லுடைய பொருள் விளங்கணும். அப்ப கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னா திரிச்சொல். இங்க பாருங்க, அழுவம், வங்கம், பெயர் திரிச்சொல். அங்க எப்படி பெயர் இயற்சொல்னு சொன்னோமோ இது அப்படியே நேர்மாறா பெயர் திரிச்சொல். அழுவம், வங்கம் அப்படின்னா கப்பல். கப்பலுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவோம்? அழுவம், கடல், வங்கம். அப்ப நான் பொதுவா கடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, கப்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருள் விளங்குது. அதுக்கு நேர்மாறாக அழுவம், வங்கம் அதே பொருளை தரக்கூடிய சொல் தான். ஆனா இன்னொரு சொல். இது நமக்கு என்ன பொருள் விளங்காது. ஏன் பொருள் விளங்கல அப்படின்னா, கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல். இது எல்லாமே படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாதான் இதெல்லாம் இலக்கியத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அதான் இலக்கிய வகை சொற்கள். படித்தவருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல் அப்படின்றதுனால இதுக்கு எளிமையா நாங்க பொருள் விளங்க முடியாது. மற்றவருக்கு எளிமையா பொருள் விளங்காது. அடுத்து இங்க பாருங்க, இயம்பினான், பயின்றான், வினை. இயம்பினான், பயின்றான் என்பது ஒரு வினையை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு வினை இயற்சொல். அப்ப இங்க பாருங்க, எழுதினான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எளிமையா பொருள் விளங்குது. அது ஒரு வினை அப்படின்னு சொல்றோம். அது இயம்பினான், பயின்றாள். பயின்றாள்னா படித்தாள், இயம்பினான்னா எழுதினாள். அப்ப இதெல்லாம் ஒரே சொல் தான். அதுக்கான மாற்று சொல். இப்ப இதுக்கு நம்ம பொருள் விளங்கல. ஏன்? இது படித்தவருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல். அதே மாதிரிதான் கூர்கழி அப்படின்றது உரி சொல்லை குறிக்கக்கூடியது. அன்ன, மான அப்படின்றது இடையில வரக்கூடிய எப்படி அது அவனால் செய்யப்பட்டது, அந்த உணவு அவனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல அன்ன, மான அப்படின்றது இடையில வரக்கூடிய சொல். ஆனா நமக்கு ஏன் பொருள் விளங்கல? படித்தவருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல் திரிச்சொல். இந்த திரிச்சொல்ல எப்படி இன்னொரு வகையா பிரிக்கலாம் அப்படின்னா, பல பொருள் குறித்த ஒரு சொல் எனவும், ஒரு பொருள் குறித்த பல சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். பல பொருளை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கும், ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொல்லாவும் இருக்கும். எப்படி? பல பொருள் குறித்த ஒரு சொல் எப்படி சொல்லலாம்? அம்பி, நாவாய், இதெல்லாம் பாருங்க, வங்கம், அம்பி, நாவாய், இது எல்லாமே எந்த சொல்லை குறிக்கக்கூடியது? கப்பல். அப்ப ஒரு சொல்லை குறித்த பல பொருள் ஒரே ஒரு சொல்லை தான் குறிக்குது. எது? வங்கம், அம்பி, நாவாய், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை குறித்த பல திரிச்சொல். ஒரே ஒரு பொருளை குறிக்குது. எந்த பொருள்? கப்பலை மட்டும் குறிக்குது. கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். ஆனா நிறைய பெயர், வங்கம் இருக்கு, அம்பி இருக்கு, நாவாய் இருக்கு, நிறைய பெயர் இருக்கு. அப்ப ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் எனவும்,
பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும். எப்படி? இதழ். இதழ் என்பது ஒரு சொல். இப்ப அதுக்கு நிறைய பொருளை குறிக்க முடியும். கண்ணிதழ், கண்ணுடைய இமையும் இதழ்னு தான் சொல்லுவாங்க. உதடு, வாய் இதழ், உதட்டை தான் இதழ்னு சொல்லலாம். பூவுடைய இதழ், அந்த பூவுடைய அந்த பகுதி இருக்கு தெரியுமா, அதையும் இதழ்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த இதழ் அப்படின்னு இங்க பாருங்க, இதழ் அப்படின்னு ஒரு எழுத்து தான், ஒரு சொல் பல பொருளை குறிக்குது. பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும், ஒரு சொல் குறித்த பல பொருள், ஒரே ஒரு சொல், கப்பல், நிறைய பொருள் பேர் சொல்றோமா, அப்ப அது போல பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும், பல பொருள் குறித்து ஒரு சொல்லாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா இரு வகைப்படுத்தலாம். இதுதான் திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2 பார்த்துட்டோம். 3வதா இன்னொரு சொல் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, அடுத்து திசைச்சொல், வடச்சொல். ஃபர்ஸ்ட் 2 சொல் பார்த்தோம். இப்ப அடுத்து திசைச்சொல், வடச்சொல். இதுல சாவி, சன்னல், பண்டிகை. சாவி, சன்னல், பண்டிகை. சாவி இதுல பாருங்க, திசைச்சொல் அப்படின்னா வேறு வேறு திசையிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கக்கூடிய சொற்கள் தான் என்ன அப்படின்னா திசைச்சொல். சாவிக்கு இதெல்லாம் நம்ம தமிழ் சொல்லுன்னு நினைச்சிட்டு இருப்போம். சாவி என்பது வேறு மொழியிலிருந்து வந்த சொல். சன்னல் என்பது வேறு மொழியிலிருந்து வந்த சொல். பண்டிகை என்பது வேறு மொழியிலிருந்து வந்த சொல். அப்ப வேறு வேறு மொழியிலிருந்து வந்த சொற்களை நம்ம தமிழ்ல வழங்குறோம் இல்லையா, இதத்தான் திசைச்சொல். திசைச்சொல்னா வேறு வேறு திசைகளில் இருந்து, நாலா திசைகளில் இருந்தும் நாலா புறங்களில் இருந்தும் அந்த சொற்களை தான் என்ன சொல்லுவாங்க, திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வடச்சொல். வடச்சொல்னா என்னன்னா சமஸ்கிருதம். நீங்கயா திசைச்சொல் அப்படின்னு சொன்னீங்க, வேறு திசையிலிருந்து வந்தா திசைச்சொல் அப்படின்னீங்க. அப்ப இங்க வடச்சொல், வடச்சொல் வந்து சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் அப்படின்னும். இப்ப சமஸ்கிருதம் திசைச்சொல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சமஸ்கிருதத்தை தவிர மற்ற எல்லா சொற்களும் திசைச்சொல். சமஸ்கிருதம் மட்டும் வடச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஆரியர்களுடைய வருகையில தான் இந்த மொழி முதல்ல உள்ள வருது. இப்ப திசைச்சொல்னா சமஸ்கிருதம் தவிர மற்ற திசையிலிருந்து வந்த சொற்கள் எல்லாமே திசைச்சொல். அதுல எடுத்துக்காட்டு சாவி தமிழ் சொல் கிடையாது, சன்னல் தமிழ் சொல் கிடையாது, பண்டிகை தமிழ் சொல் கிடையாது. இப்ப அடுத்து பாருங்க, வடச்சொல். வடச்சொல்னா சமஸ்கிருதம். வருடத்துக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வருடத்திற்கு நம்ம தமிழ்ல வழங்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னா ஆண்டு, ஆண்டுன்னு குறிப்பிடுவோம். அப்ப வருடம் என்பது தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருதம். ஆண்டு என்பதுதான் தமிழ் சொல். மாதம், மாதத்துக்கு தமிழ்ல என்ன சொல் அப்படின்னா திங்கள். இப்ப ஒரு மாதத்தையும் திங்கள்னு தான் சொல்லுவோம். ஒரு நாள் திங்கள் கிழமை இருக்கு தெரியுமா, அந்த கிழமையும் திங்கள்னு சொல்லுவோம். சந்திரன், நிலவையுமே நம்ம திங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மாதத்திற்கு நிறைய பெயர்கள் மாறி உண்டு. திங்கள் அப்படிம்போம். அப்ப இது எல்லாமே வடச்சொல். திசைச்சொல் என்பது சமஸ்கிருதம் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா திசையிலிருந்து வந்த சொற்களும் திசைச்சொல். சமஸ்கிருதம் மட்டும் வடச்சொல். இந்த வடச்சொற்களை 2ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். இத தற்சமம் அப்படின்னா என்னன்னா, இப்ப சமஸ்கிருதத்துல ஒரு சொல் இருக்கு. இப்ப சமஸ்கிருதத்துல விஷம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க. விஷத்தை குடிச்சா இறந்துரும்னு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி விஷம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லு இருக்கு. அந்த சொல்லுக்கு அப்படியே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? விடம். இங்க பாருங்க, விஷம் அப்படின்றத விடம்னு எழுதலாமா? அப்ப விஷம் அப்படின்றது சமஸ்கிருதம், விடம் அப்படின்றது தமிழ். இப்ப ஒரு சொல்லுக்கு
உண்டானதை அப்படியே தமிழ்ல மாத்தி எழுதணும் அப்படின்னா சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய சொல்ல அப்படியே சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய சொல்ல அப்படியே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா அது தற்பவம், தற்சமம். அதுவே வேறு ஒரு சொல்லா மாத்தி இப்ப கமலம் அப்படின்ற சொல்ல தமிழ்ல மாத்தி தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய சொற்களை அப்படியே தமிழ்ல பெயர்க்கிறது, அதுதான் தற்பவம். சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய சொல்ல அப்படியே வழங்கணும் அப்படின்னா அது தற்சமம். நேர்மாறாக தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா அது தற்பவம். அப்ப இதேதான் திசைச்சொல், வடச்சொல். ஃபர்ஸ்ட் இலக்கிய வகை சொற்கள் 4 என்னென்ன பார்த்தோம்? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த 4 சொற்களும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். இது போன்ற இலக்கணம் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா வள்ளுவன் வகுப்பு அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.